பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். மனிதனின் சிறப்பியல்பு யாது? மொழியை பேசுவது. மொழியின் சிறப்பியல்பு யாது? தமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிறருக்கு அறியச் செய்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தமிழில் இணைந்து கொண்ட புதிய கலைச்சொற்கள் 5 குறிப்பிடுக. இணையம், முகநூல், புலனம், தம்படம், மின்னஞ்சல். முத்தமிழில் அடங்குவன எவை? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ் என்பனவாகும். தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து 5 வாக்கியங்கள் எழுதுக. தமிழ் மொழியானது பேசுவதற்கு எளிமையானது. தமிழ் மொழி கேட்பதற்கு இனிமையானது. புகழ்பெற்ற செம்மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாகும். தமிழ் மொழியானது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ் ஆகிய முத்தமிழ்களை தன்னகத்தே கொண்டது. தமிழானது இலக்கண, இலக்கிய வளங்கள் நிறைந்தது. சரியான சொல்லை தெரிந்தெடுத்து எழுதுவோம். சோம்பேறி, பொறுப்பாளி, இணையம், செவிப்பள்ளி, தொலைபேசி. பின்வரும் வாக்கியங்களில் உள்ள அடுக்கு தொடரின் கீழ் கோடிடுவோம். ஆமை மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றது. நான் வண்ண வண்ண பறவைகளை கண்டு இரசித்தேன். தேனீக்கள் சின்ன சின்ன பூக்களில் தேனை அருந்தின. ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி வேகமாக ஓடியது. அமலன் தொட்டியில் இருந்த நீரை அள்ளி அள்ளி குளித்தான். பின்வரும் தொடர் வாக்கியங்களை தனி வாக்கியங்களாக எழுதுவோம். நான் காலையில் எழுந்து அப்பாவிற்கு உதவி செய்தேன். நான் காலையில் எழுந்தேன். நான் அப்பாவிற்கு உதவி செய்தேன். கோடை காலம் ஏற்பட்டதால் பயிர்கள் நீர் இன்றி வாடின. கோடை காலம் ஏற்பட்டது. பயிர்கள் நீர் இன்றி வாடின. ஓவியன் ஓவியத்தை வரைய குயவன் பானையை வரைந்தான். ஓவியன் ஓவியத்தை வரைந்தான். குயவன் பானையை வரைந்தான். எமது தாய்நாட்டையும் பாடசாலையையும் பேணி பாதுகாக்க வேண்டும். எமது தாய்நாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். எமது பாடசாலையை பேணி பாதுகாக்க வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்துவதும் விளையாட்டுகளில் அக்கறை காட்டுவதும் அவசியம். கல்வியில் கவனம் செலுத்துவது அவசியம். விளையாட்டுகளில் அக்கறை காட்டுவது அவசியம்.